உன்கிட்ட நிறைய வேலை இருக்கு ஆதிரா, போங்க. நீங்க நைட்டு வந்தா பேசிக்கலாம். ஆதி வேறு வழியின்றி கிளம்பினான். அங்கு பிரீத்தி செக்யூரிட்டி அருகில் நடுங்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஆதி, என்னாச்சு? பிரீத்தி விம்மிக்கொண்டே, மாமா, யாரோ 2 பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. தப்பு தப்பா பேசுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஆதி செக்யூரிட்டியிடம், யார் அவங்க? தெரியலை சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் இப்போதான் வந்து அழைச்சிட்டு போனாங்க. ஆதி, மறுபடியும் ஏதும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார் என்று சொன்னதும் பிரீத்தியிடம், வா போகலாம். பிரீத்தி, மாமா, எனக்கு பயமா இருக்கு. என்னை உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஆதி வேகமாக மறுத்தான். அது சரி வராது. இரு, கௌதம் கிட்ட பேசுறேன். ஃபோன் செய்தான். கௌதமிடம் விளக்கம் சொல்லி கேட்க அவனோ, டே, நான் முழுசா போதையில் இருக்கேன். என்னோட வேண்டாம், சின்ன பொண்ணு. நான் தனி ஆளு, பிரச்சனை ஆகிடும். உன்னோட கூட்டிட்டு போயிடு. ஏன்னா நீதான் கல்யாணம் ஆனவன். ஆதி, அது ஆதிரா கொஞ்சம் பிரச்சனை செய்வா. நான் பாஸ்கர் இல்லைனா நரேஷ் கிட்ட கேட்குறேன். கௌதம், இது ரொம்ப ஓவர். பிரீத்தி, உன்னோட வந்திருக்கிறதுல உன்னோட மனைவிக்கு என்ன பிரச்சனை? இப்படி ஒரு டிராமா பார்ட்டியை இப்போதான் கேள்விப்படுறேன். பாஸ்கர் எந்த பொண்ணோட எப்படி இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. நரேஷ் பிரீத்தி ஏதாவது செய்துட்டா அவன் மேலே ரொம்ப கோபப்படுவான். ஆதி, சட்டப், நீ போதையில் இருக்கே, ரொம்ப உளராதே. நான் பார்த்துக்கிறேன் என்று ஃபோனை வைத்தான். பிறகு யோசித்து பார்த்தான். கௌதம் சொல்லியது போல நரேஷ் பிரீத்தியிடம் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டான். பாஸ்கர் யாரோட இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. பல முறை யோசித்து பிறகு பிரீத்தியை தன்னுடன் அழைத்து செல்ல முடிவெடுத்தான். பிரீத்தியை உடைகளை எடுத்துக்கொண்டு தயாராக சொல்லி கிளம்பினான். வழி முழுவதும் ஆதிராவிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்பதே யோசனையாக இருந்தது. வீட்டில் வந்ததும் பிரீத்தியை கெஸ்ட் ரூமில் தங்க சொல்லிவிட்டு ஆதிராவை தேடி சென்றான். அவள் தூங்கி கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்று கட்டிக்கொண்டான். ஆதிரா கண் விழித்து ஆதியை தள்ளிவிட்டு, போங்க, குளிங்க, நாறுது. அந்த நேரம் அழகிய பெண் குரல் அறைக்கு வெளியே ஒலித்தது. மாமா, என்னோட ரூமில் ஹீட்டர் வேலை செய்யலை, என்னன்னு பாருங்களேன். ஆதிரா திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஆதியை பார்த்தாள். ஆதி பிரீத்திக்கு 5 நிமிடம் வருகிறேன் என்று சொல்லி ஆதிராவை சமாதானம் செய்யும் நோக்கில் அவள் கையை பிடித்தான். ஆதிரா அமைதியாக கண்களை மூடிக்கொண்டாள். என்ன நடந்ததென்று புரிந்து கொண்டாள். ஆதியிடம் கோபப்படக்கூடாது என்று மனதில் தியானித்து கொண்டு, போய் பாருங்க என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தை திருப்பி கொண்டு படுத்து கொண்டாள். ஆதி அவளை கட்டி கொண்டாள். ஆதிரா அமைதியாக இருந்தாள். ஆதி புரிந்து கொண்டான். இவ செம கோபத்தில் இருக்கிறாள், சமாதானம் செய்ய வேண்டும். அவளை முத்தமிட்டான். மறுபடியும் கதவு தட்டப்பட்டது. ஆதி மனமில்லாமல் அவளை விட்டு விலகி கதவை திறந்து பிரீத்தியை பார்த்தான். பிரீத்தி, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? எவ்வளவு நேரமா இங்கேயே நின்றுட்டு இருக்கேன். ஆதி அவளுக்கு முன் நடந்து கொண்டே, 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னே இல்லை, எதுக்கு ரூமுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கே? பிரீத்தி, எனக்கு அவசரமாக குளிக்கணும், மூச்சு திணறும் போல இருக்கு. ஆதி அவள் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்த்து ஹீட்டர் ஆன் செய்துவிட்டு, இப்போ தயாராகிடுச்சு போ என்று சொல்லி வெளியே வந்தவனிடம், பிரீத்தி, மாமா, உங்க மனைவிக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கலையா? ஆதி, என்ன சொன்னேன் என்று உருமினான். ஆதி, இதோ பாரு, அவ உனக்கு அத்தை, மரியாதையா பேசு. கொஞ்சம் கூட அவ மேல் மரியாதை குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சதுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பிரீத்தி, சாரி மாமா, இனிமே அத்தேன்னு கூப்பிடுறேன். கோபப்படாதீங்க. ஆதி, குட், நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு பசி எடுத்ததுன்னா போய் சாப்பிடு. பிரீத்தி, நீங்கள் சாப்பிட வரலையா? ஆதி, நாங்கள் சாப்பிட வர நேரமாகும். பிரீத்தி, நான் உங்கள் கூடவே சாப்பிடுறேன்.
ஆதி சரி, ஆனால் உனக்கு பசி எடுத்துனா சாப்பிடு, எனக்காக காத்திருக்காதே, நான் வர லேட்டாகும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறையை நோக்கி சென்றான். ஆதி குளித்து ஆதிராவின் அருகே சென்று அமர்ந்தான். ஆதி, டேய் செல்லக்குட்டி, கோபப்படாதே. ஆதிரா அவனை நெருங்கி, நான் எப்போ சொன்னேன் உங்க மேலே கோபமுன்னு? ஆதி கொஞ்சலாக, அப்போ நாம. ஆதிரா அவன் கழுத்தை கட்டி கொண்டு, என்ன? ஆதி அவள் முகத்தில் விழுந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட்டு அவளை முத்தமிட்டான். எதுக்கு என்கிட்ட சொல்லாம கேம்ப் போனேன்? ஆதிரா, உங்ககிட்ட சொல்லத்தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் அன்னைக்கு எனக்கு கோபம் வருகிற மாதிரி பேசினீங்க. ராத்திரி முழுசும் என்னை என்ன செய்தீங்கன்னு நினைவிருக்கா? எனக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ஆதி, நீ சொல்லாமல் போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஆதிரா அவனை முத்தமிட்டு, சாரிடா. ஆதி உருவத்தை உயர்த்தி, டாவா? ஆதிரா, டானா டார்லிங். ஆதி, அப்படியா என்று அவளை நெருங்கி அணைத்து முத்தமிட்டு இருவரும் பிணைந்து கொண்டு ஆனந்தத்தில் திளைக்கும் தருணம் கதவு தட்டப்பட்டது. ஆதிரா ஆதியை தள்ளிவிட்டு அவசரமாக பாத்ரூம் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். ஆதி தலையில் அடித்து கொண்டு கீழே கிடந்த அவனுடைய உடையை அணிந்து கொண்டு கதவை திறந்தான். பிரீத்தி கையில் தட்டுடன் நின்று கொண்டிருந்தாள். ஆதி என்ன என்றதும் அவள், மாமா, அத்தைக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்தேன். ஆதி ஆச்சரியமாக அவளை பார்த்து, என்ன திடீர்னு? பிரீத்தி, மாமா, அத்தை என் மேல் கோபமாக இருந்தாங்கன்னா நானே மன்னிப்பு கேட்டு டிஃபன் கொடுத்துட்டு போகலாம்னு நினச்சேன். எங்கே இருக்காங்க? ஆதி அவள் தலையை தட்டிவிட்டு, குட் கேர்ள், அவள் பாத்ரூமில் இருக்கா, நீ கொடுத்ததா சொல்லி நானே கொடுக்கறேன். பிரீத்தி, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க, இனிமே அவங்க கோபப்படாத மாதிரி நடந்துக்கிறேன். ஆதி நிம்மதி பெரும் மூச்சுடன், சரி. பிரீத்தி தன்னுடைய கண்ணால் அந்த அறையை அளந்துவிட்டு ஆதியிடம் குழந்தையைப் போல சிரித்துவிட்டு சென்றார். ஆதி உணவை வாங்கி வைத்துவிட்டு கதவை சாத்தி தாளிட்டு ஆதிராவை அழைத்தான். அவளோ உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். ஆதி, என்ன பேபி, இன்னும் முடிக்கவே இல்லையே? ஆதிரா, போதும், எனக்கு களைப்பா இருக்கு, நான் தூங்குறேன். ஆதி மனதில் போச்சு, கடுப்பாயிட்டா. சரி, நாம சமாதானம் செய்யலாம் அமைதியாக. சரி, சாப்பிட்டு தூங்கு என்று பிரீத்தி எடுத்து வந்த உணவை அவளுக்கு ஊட்டிவிட்டான். ஆதி, பாரு, அவ உன்னை புரிஞ்சிக்கிட்டா. சாப்பாடு கொடுத்துட்டு உன்கிட்ட தப்பா நடந்திருந்தா மன்னிப்பு கேட்குறதா சொல்லிட்டு போனா. நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவளோட இணக்கமா போனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆதிரா, உங்களுக்காக நான் எதுவும் செய்வேன் என்றவளை ஆழமாக பார்த்து அவளின் காதலை உள்வாங்கி கொண்டான். அவள் சாப்பிட்டதும் அவளை படுக்க சொல்லிவிட்டு ஆதி உணவருந்த சென்றான். பிரீத்தி வெளியே புத்தகத்தை வைத்து கொண்டு படிப்பவள் போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். ஆதி உணவருந்த வந்தவுடன் ஆதிரா வராததைக் கண்டு இவள் கொடுத்ததை ஆதிரா சாப்பிட்டு விட்டாள் என்று உறுதி செய்து கொண்டாள். ஆதி சாப்பிட ஆரம்பித்ததும் பிரீத்தி அவளுடைய அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். இன்னைக்கு டோஸ் கொடுத்தாச்சு, மறுபடியும் நாளைக்கு அவளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்று யோசித்து கொண்டே தூங்கி போனாள். காலை ஆதிரா எழுந்து குளித்து கிளம்ப பிரீத்தி எழுந்து சாப்பிட அமர்ந்திருந்தாள். பிரீத்தி, குட் மார்னிங் அத்தை, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. காலையில் எழுந்ததும் எந்த வேலையும் செய்யாமல் நேராக வந்து சாப்பிடலாம் இல்லையா? ஆதிரா, ஆமாம், என்னோட கணவர் நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு வேலை ஆட்களை ஏற்பாடு செய்திருக்கார். அதுக்காக எல்லோரும் அப்படி இருக்க முடியாது. பிரீத்தி, என்னை கூட வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கார். ஆதிரா பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு, அப்படியா, சரி சாப்பிடு என்றாள். பிரீத்தி, அத்தை, இன்னைக்கு எனக்கும் மாமாவுக்கும் பிடிச்சதை சமைக்க சொல்லி இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? ஆதிரா சரி என்று சொல்ல அவளுக்கு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வந்தாள். அதே நேரம் ஆதியும் வர
தட்டில் பிரீத்தி எடுத்து வந்ததை ஆதிரா வாங்கி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். ஆதிராவை நினைத்து சந்தோஷப்பட்டான். அவளுக்காக எதையும் செய்ய விரும்பினான். ஆதிரா அருகில் வந்து அவள் தலையை தடவி விட்டு அவளுக்கு பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். ஆதியின் ஃபோனை எடுத்து டேபிள் மேல் வைத்ததும் பிரீத்தி ஃபோனை எடுத்து கொண்டாள். ஆதிரா பார்த்து கொண்டே இருந்தாள். திருமணமான இத்தனை நாளில் ஒரு முறை கூட ஆதியின் ஃபோனை எடுத்து பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு முறை ஃபோன் அட்டன் செய்ததற்கே பெரிய கலாட்டா நடந்தது. ஆனால் இவள் ஆதியின் ஃபோனை நேராக எடுத்து கொண்டாள். ஆதிராவின் யோசனை எங்கோ இருக்க ஆதி அவளை தட்டி, என்னாச்சு, சாப்பிடு, வேற ஏதாவது சாப்பிடுறியா? ஆதிரா வேண்டாம் என்று தலையாட்டி சாப்பிட்டு நகர்ந்தாள். காலேஜ் கிளம்பி செல்ல ஆதிரா நான் ட்ராப் பண்ணுறேன் என்றதும் பிரீத்தி, மாமா என்னை யார் ட்ராப் பண்ணுவாங்க, எனக்கும் நேரமாச்சு என்றதும் ஆதிரா நான் கிளம்புறேன் என்று கிளம்பி போயே விட்டாள். கடந்த சில நாட்களாக ஆதிரா ஆதியுடன் பேசுவதை நிறுத்திவிட்டாள். கேள்வி கேட்டால் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அமைதியாகி விடுவாள். ஆதிக்கு பக்கத்தில் இருந்தாலும் தூரமாக இருப்பது போல தோன்றியது. பிரீத்தி வேறு ஏதாவது பேசி அவளுக்கு கோபத்தை தூண்டினாலும் ஆதிக்காக அவள் அமைதி காத்தாள். அவர்கள் நெருக்கத்தை அதிகரிக்க அந்த ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து வந்தான். அவளுடன் நிம்மதியாக பேச வேண்டும், அவளை கொஞ்ச வேண்டும், அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்க வேண்டும். இன்னைக்கு அவளும் நானும் மட்டும், வேறு யாரும் அனுமதி இல்லை. ஆதிராவை அணைத்து கொண்டு, பேபி சினிமாவுக்கு போகலாமா? ஆதிரா போகலாமே. ஆதி சீக்கிரம் தயாராகிடு, கிளம்பலாம். ஆதிரா சரி என்று தயாராகி இருவரும் கிளம்பினர். எதிரில் வந்த பிரீத்தி, மாமா 2 பேரும் வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆதி ஆமாம், நீ சாப்பிட்டு வீட்டில் ஜாலியா இரு, நாங்க வர நைட் ஆகிடும். பிரீத்தி மாமா எனக்கும் போர் அடிக்குது, நானும் உங்களோட வரேன் மாமா ப்ளீஸ். ஆதி இல்லடா குட்டி, ஆதிராவுக்கும் எனக்கும் கொஞ்சம் தனிமை தேவைப்படுது, இதில் நீ ஏதும் அடம் பண்ணாதே, நாங்கள் போயிட்டு வரோம். பிரீத்தி அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போகட்டுமா? ஆதி ஓ போயிட்டு வா, பணம் எவ்வளவு வேணும்னு குருக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போ. பிரீத்தி ஓகே தேங்க்ஸ் மாமா என்றவள் திடீரென ஆதியை கட்டி பிடித்து முத்தமிட்டாள். இவ்வளவு நாளாக கட்டி காப்பாற்றி வைத்திருந்த ஆதிராவின் பொறுமை வடிந்து போனது. ஆதியை விட்டு பிரீத்தியை தள்ளிவிட்டாள். இதோ பாரு, வளர்ந்த பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, எனக்கு முன்னாடி அவருக்கு முத்தம் கொடுக்கிற வேலை வச்சுக்காதே. பிரீத்தி பாவமாக நின்றாள். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி சொல்லறீங்க? நான் பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிறேன், நீங்க தான். ஆதிரா நான் என்ன சொல்லு? பிரீத்தி பொண்ணு மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஆதிரா ஓங்கி அவள் கன்னத்தில் ஒன்று போட்டாள். அவள் அழுது கொண்டே ஓடி சென்று அங்கிருந்த சோஃபாவில் சுருண்டு கொண்டாள். ஆதி அதிர்ந்தான். பிரீத்தியிடம் சென்று அத்தைக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்காதேன்னு சொன்னே இல்லை. பிரீத்தி அழுது கொண்டே, உங்களுக்கு முத்தம் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு போய் அடிக்கிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நான் முத்தம் கொடுத்ததே இல்லையா? என்னோட மனசுல தப்பான எண்ணம் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னை பற்றி தப்பா நினைச்சதும் இல்லாம உங்க முன்னாடியே அடிக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லைதானே, அப்பா அம்மா கூடவே நானும் போயிருக்கணும் என்று அழுதவளை தாங்க முடியாமல் அணைத்து கொண்டான். பிரீத்தி அவனுடைய அணைப்பில் விசும்பினாள். ஆதிரா இந்த காட்சியை கண்டு வெறுத்து வெளியே கிளம்பினாள். ஆதி அவளை தடுக்க நினைத்து பிரீத்தியிடம் ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஆதிராவை துரத்தி சென்றான். ஆதிரா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதிரா உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? ஆதி நீ என்னோட மனைவி. ஆதிரா அந்த நினைவு இருக்கு இல்லை? பொண்டாட்டி முன்னாடி வேறு பொண்ணு புருஷனை முத்தம் கொடுத்தா என்ன செய்வாளோ அதுதான் நான் செய்தேன். என்னோட மனசு பொறுக்க முடிஞ்சதும் அவ்வளவுதான்.
சினிமாவுக்கு போகலாம்னு சொன்னீங்க. இப்போ நடந்த ட்ராமா பார்த்து மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஹாஸ்டல் போகிறேன். ஆதிரா, நான் பிரீத்தியை அனுப்பிடுறேன். நீ போகாதே. ஆதிரா, உங்களை அனுப்ப சொல்லலை. உங்கள் வீடு, உங்களுக்கு முக்கிய உறவுகளுக்கு நடுவே நான் எதுக்கு இடைஞ்சலாக? ஆதி, இது உன்னோட வீடுமா? ஆதிரா திடீரென வயிற்றில் கை வைத்து சுருண்டு விழுந்தாள். ஆதி, டேய் ஆதிரா, என்னாச்சு? எழுந்துக்கோ என்று அவளை தூக்கினான். அவளுடைய சுடிதார் பாட்டம் இரத்தத்தில் நனைந்து இருந்தது. அவளை அப்படியே தூக்கி காரில் போட்டுக்கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி விரைந்தான்.